It is your determination and persistence that will make you a successful person. உங்களுடைய உறுதியும் விடாமுயற்சியும் தான் உங்களை வந்து ஒரு வெற்றிகரமான மனிதராக உருவாக்குகிறது. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இடியம், டாப் டாக். டாப் டாக் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த டாப் டாக் அப்படின்ற இடியமை உங்களுடைய கான்வர்சேஷனில் தப்பு இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள், டாப் டாக் அப்படின்னா மீனிங் என்னென்னா a person who is successful or dominant in their field. அவருடைய துறையில் வெற்றிகரமானவராகவும் அடுத்தது ஆதிக்கம் செலுத்துபவராகவும் இருப்பவர், அவரை தான் நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். A person who has achieved a position of authority. அதிகாரத்தை அடைந்த ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியினுடைய அதிகாரத்தை அடைந்த ஒரு மனிதரை, ஒரு சொசைட்டியினுடைய அதிகாரத்தை அடைந்த ஒரு மனிதரை நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்லலாம். The most important person or organization in a particular situation. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதராக இருப்பவர், ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனமாக இருப்பதை நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்லலாம். A person, group or thing in a position of authority, especially through victory in a hard-fought competition. கடினமாக போராடக்கூடிய ஒரு போட்டியிட்டு வெற்றி பெற்று தலைமை பொறுப்பை ஏற்ற அல்லது அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு மனிதரையோ ஒரு குரூப்பையோ நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்லலாம். If a person or organization is top dog, they are the most successful or powerful one in a particular group. ஒரு மனிதரையோ ஒரு நிறுவனத்தையோ நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து ஒரு வெற்றிகரமானவராகவும் அதிகாரம் மிக்கவராகவும் இருப்பார். அவரை தான் நம்ம வந்து டாப் டாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டாப் டாக் அப்படின்ற வேர்டுக்கு சினானிம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ், அந்த நிறுவனத்தினுடைய பாஸாக இருப்பார். சீஃப், அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல அந்த நிறுவனத்தில் சீஃபாக இருப்பார், அதிகாரம் படைத்தவராக இருப்பார். இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்கக்கூடியவர். இதுதான் வந்து டாப் டாக் அப்படின்ற இந்த இடியம்க்கு சினானிம், அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள். இவ்வளோ நேரம் நம்ம டாப் டாக் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதுக்கு சினானிம்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த டாப் டாக் அப்படின்ற இடியமை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ராம்ஸ் பொசிஷன் as a top dog was now under threat. அதிகாரமிக்க ராமினுடைய பதவிக்கு ஆபத்து வந்திருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அவருடைய பொசிஷனுக்கு, அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த வேலையில் அவரை நீக்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அதில் வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ரீகன் has never concealed his ambition to be the top dog. ரீகன் வந்து ஒரு அதிகாரமிக்க உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்ற ஆம்பிஷனை அவர் என்றைக்குமே வந்து மறைச்சது கிடையாது. திஸ் கம்பெனி இஸ் டாப் டாக் இன் த ஃபுட் ரீட்டைல் மார்க்கெட். உணவு சில்லறை விற்பனை மார்க்கெட்டில் வந்து இந்த கம்பெனி வந்து அதிகாரமிக்க நிலையில் இருக்குது, உயர்ந்த நிலையில் இருக்குது, ஒரு பாஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் நம்ம டாப் டாக் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதுக்கு சினானிம்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டாப் டாக் அப்படின்ற இந்த இடியமை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.